ரசாயன வேளாண்மையை முற்றிலுமாக தடை செய்து இயற்கை வேளாண்மையை மீட்டெடுப்பதே நமது அரசின் முதல் கடமை. தமிழகத்தில் நம் பரம்பரை நெல் வகைகள் 1,00,000 வரை இருந்ததாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. 10,000 ஆண்டுகளாக நாம் அரிசி உணவுகளை உட்கொண்டு வந்திருக்கிறோம். அவை அனைத்துமே நமக்கு நோய் தீர்க்கும், நோய் வராமல் தடுக்கும் நெல் வகைகளாகவே இருந்தது. பசுமை புரட்சி என்ற சுரண்டல் திட்டம் கடந்த 60 ஆண்டுகளில் நம் பரம்பரை நெல் வகைகளையும் வேளாண் முறையையும் சிறிது சிறிதாக விழுங்கிவிட்டது. பூச்சி மருந்துகளின் உதவியோடு விளையக்கூடிய ஒட்டு வகை, ஐஆர் நெல் வகைகள் உட்பட்ட பல விதைகளையும் கொடுத்து பரம்பரை விதைகளை அழித்து விட்டார்கள். நமது நெல் வகைகள் எல்லாம் குறைந்தது 3 அடிக்கு மேல்தான் இருந்தது. அடி காட்டிற்கு, நடு மாட்டிற்கு, நுனி வீட்டிற்கு என்ற பழமொழியும் உண்டு. கதிர்களெல்லாம் வீட்டிற்கும், நடுவில் உள்ள பகுதி மாட்டிற்கு வைக்கோலாகவும், அடியில் உள்ள பகுதி கழனிக்கே உரமாகவும் இருந்து வந்தது. இந்த பயிர்கள் வெள்ளத்தையும் வறட்சியையும் தாங்கிக் கொள்ளும் வகைகளாக இருந்தன. பசுமை புரட்சி என்று கொண்டு வந்த நவீன குட்டை வகை நெற்பயிர்களுக்கெல்லாம் நிறைந்த தண்ணீர் தேவைப்பட்டது. வறட்சியையும் வெள்ளத்தையும் எதிர்கொள்ள முடியாததாக இருந்தது. தவிர மாட்டுக்கு தேவையான வைக்கோல் தீவனத்தையும் அளிக்க முடியாமல் போனது. அதனால் மாட்டு இனமும் அழிய தொடங்கியது. ஒவ்வொரு விளைச்சலிலுமிருந்தே நாம் விதைகளை எடுத்து வந்தோம். அடுத்தடுத்த பருவத்திற்கு பயன்படுத்தினோம். ஆனால் பசுமை புரட்சி செய்த மோசடியால் நாம் விதைகளை கைவிட்டோம். ஒவ்வொரு முறையும் பன்னாட்டு நிறுவனங்கள் திணித்த புதிய விதைகளை விலை கொடுத்து வாங்கி வருகிறோம். பரம்பரை விதை பாதுகாப்புகளை கைவிட்டோம். ஐயா வேளாண் பெருங்குடியோன் நம்மாழ்வார் அவர்களின் முயற்சியோடு பல தன்னார்வ உழவர்கள் காணாமல் போன நம் பரம்பரை நெல் வகைகளில் ஏறத்தாழ 126 நெல் வகைகளை மீட்டெடுத்திருக்கிறார்கள். கைவீரச்சம்மா உள்ளிட்ட 126 நெல் வகைகளும் நமது தமிழ் தேசிய நெல் வகைகளாக அறிவிக்கப்படும். மேலும் மறைக்கப்பட்ட நம் பரம்பரை நெல் வகைகளை மீட்டெடுப்பதற்கான முழு முயற்சியும் எடுக்கப்படும். பரம்பரை நெல் விதை வகைகளாக பயிரிடுவோருக்கு அனைத்து சலுகைகளும் வழங்கி அவர்களுக்கான உதவித்தொகையும் கொடுக்கும். தேசிய நெல் வகைகள் அனைத்தும் இயற்கை வேளாண் முறையிலேயே விளைவிப்பதற்கான அனைத்து உதவி நடவடிக்கைகளையும் செயல்படுத்துவோம். 5 ஆண்டு காலத்திற்குள்ளாக பூச்சிக்கொல்லி மருந்துகள் முற்றிலுமாக தடை செய்யப்படும். ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு மாற்றாக இயற்கை வழியிலான பூச்சிகளை விரட்டும் மருந்துகளையும் இயற்கை உரங்களையும் உருவாக்கி வேளாண் குடிமக்களுக்கு வழங்கப்படும். வேளாண்மைக்கென்று தனி நிதிநிலை அறிக்கை வெளியிடப்படும்.